அசைக்கவே முடியாத தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய 7 சக்தி வாய்ந்த பண்புகள். 1. நேர்மறையான சுயபேச்சு. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையை வடிவமைக்கும் அப்படின்றத மறந்துடாம எப்பயுமே உங்களை ஒரு சாதனையாளராக நினச்சி உங்களோட நீங்கள் பேசுங்க. 2. உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ். எப்பயுமே நம்ம நிமிர்ந்து நடக்க பழகணும். ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் ஆளுமையாக இருக்கணும். நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளோட உடல் மொழி பேசணும். 3. தயார் நிலை. அதாவது நம்ம எதிர்கொள்ள போகக்கூடிய சூழ்நிலைக்கு தயாராக இருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அறிவை வளர்த்துக்கணும். அந்த அறிவு நமக்கு எப்பயுமே தன்னம்பிக்கையை தரும். 4. உடல் தோற்றம். அதாவது இந்த உடல் தோற்றத்தில் நம்ம வேர் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ் கோட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆடைகளை நம்ம அணியும் போது நம்ம தோற்றம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது நமக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும். 5. தோல்விகள். தோல்வி அப்படின்றது முடிவு கிடையாது. அது நம்ம திருப்பி எழுந்து ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப புள்ளி தான். அதுலேருந்து நம்ம பாடத்தை தான் கற்றுக்கணுமே தவிர தோல்விகளை பார்த்து பயப்படக்கூடாது. 6. உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படின்றது நம்மளோட உடம்பை மட்டும் இல்லை, மனசையும் ஆரோக்கியமாக வைக்குது, நம்மளோட உற்பத்தி திறனை அதிகரிக்குது, கவனத்தை மேம்படுத்துது. அதனால டெய்லி உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்றது நல்ல விஷயந்தான். 7. நண்பர்கள். நம்மளோட முன்னேற்றத்துக்கு நம்மளோட நண்பர்களும் ஒரு வகையான ஊன்றுகோல் தான். அதனால் புத்திசாலித்தனமான நண்பர்களை தேர்ந்தெடுங்க. உங்களை மேம்படுத்தி உங்களோட வளர்ச்சியை ஊக்கப்படுத்தக்கூடிய நண்பர்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொய் பேசுகிறது, கேலி கிண்டல் பேசுகிறது, எதிர்மறையான பேச்சு இருக்கிறது, புரளி பேசக்கூடிய நண்பர்களாக இருந்தால் அவங்கள தவிர்த்துருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.